டிவைன் கவுன்சிலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைப்பு: ஓநாய்களும் ஆடுகளும். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாதிரியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் மற்றும் கள்ள சுவிசேஷகர்கள் அதிகரித்து வருகிறார்கள் என்பதையும், அவர்களில் சிலர் பல கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பதில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதையும் யாரும் மறுக்க முடியாது. ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களை பற்றி வேதாகமம் எச்சரிக்கிறது. மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போத்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஓநாய்கள் என்ற வார்த்தை கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கின்ற கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாதிரியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் மற்றும் கள்ள சுவிசேஷகர்கள் குணங்களை விளக்க பயன்படுத்தலாம். ஓநாய் பற்றிய ஆவிக்குரிய கண்ணோட்டம். ஓநாய் ஒரு காட்டு விலங்கு. கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாதிரியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் மற்றும் கள்ள சுவிசேஷகர்கள் கொடூரமான குணங்களை கொண்டுள்ளனர் என்பது இதன் அர்த்தம். ஓநாய் என்பது ஒரு தந்திரமான விலங்கு. கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாதிரியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் மற்றும் கள்ள சுவிசேஷகர்கள் வஞ்சிக்கின்ற குணங்களை கொண்டுள்ளனர் என்பது இதன் அர்த்தம். பண்ணையிலோ அல்லது வீட்டிலோ ஓநாய் வளர்ப்பது ஆபத்தானது. கள்ள கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள அப்போஸ்தலர், கள்ள பாதிரியார், கள்ள போதகர், கள்ள பிரசங்கியார் அல்லது கள்ள சுவிசேஷகருடன் ஆவிக்குரிய ஐக்கியம் வைப்பது அழிவை கொண்டு வரும் என்பது இதன் அர்த்தம். ஓநாய் ஆட்டை விட சரீர ரீதியாக வலிமையானது. கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாதிரியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் மற்றும் கள்ள சுவிசேஷகர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதற்கும் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வேதாகமத்தின் தார்மீக மற்றும் நெறிமுறை போதனைகளை பின்பற்றாததால் ஆக்ரோஷமானவர்கள் என்பது இதன் அர்த்தம். ஓநாய் ஆடுகளை கொன்று தின்னும். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாதிரியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் மற்றும் கள்ள சுவிசேஷகர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதற்கும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அனைத்து வகையான கொடூரமான செயல்களையும் செய்ய முடியும் என்பது இதன் அர்த்தம். ஓநாய்க்கும் ஆட்டுக்கும் இடையே போர் நடந்தால் ஓநாய் வெற்றி பெறும், ஆடு இறந்துவிடும். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாதிரியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் மற்றும் கள்ள சுவிசேஷகர்கள் அனைத்து தீய தந்திரங்களையும் கொடூரமான செயல்களையும் பயன்படுத்துகிறார்கள். மேலும் பரிசுத்த ஆவியானவரின் பாதுகாப்பின் கீழ் இல்லாத கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே
இறக்கிறார்கள். மேலும் அவர்கள் பல பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை இழக்கிறார்கள் என்பது இதன் அர்த்தம். 2 மெய்ப்பர்கள். ஓநாய்க்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாதிரியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் மற்றும் கள்ள சுவிசேஷகர்களுக்கு சாத்தான் மெய்ப்பனாக இருக்கிறான். சாத்தான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்களை வஞ்சிக்க, அழிக்க போதுமான பாதுகாப்பு, போதுமான ஆதரவு, போதுமான வல்லமை, போதுமான ஞானம், போதுமான செல்வம் மற்றும் தேவையான அனைத்தையும் வழங்குகிறான். ஆடுகளுக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களுக்கு மெய்ப்பராக இருக்கிறார். மேலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஆவிக்குரிய பயணத்தை தொடரவும், கர்த்தருடைய ராஜ்யத்தை, பரலோகத்தை சுதந்தரிக்கவும் போதுமான பாதுகாப்பு, போதுமான ஆதரவு, போதுமான வல்லமை, போதுமான ஞானம், போதுமான செல்வம் மற்றும் தேவையான அனைத்தையும் வழங்குகிறார். கிறிஸ்தவர்களுக்கான எச்சரிக்கைகள். கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கவும், அழிக்கவும் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாதிரியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் மற்றும் கள்ள சுவிசேஷகர்கள் சாத்தானால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். மேலும் கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் உதவியின்றி அவர்களை ஒருபோதும் வெல்ல முடியாது. கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து ஒருபோதும் விலகக்கூடாது. அவர்கள் எப்போதும் பரிசுத்த ஆவியானவருடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாதிரியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் மற்றும் கள்ள சுவிசேஷகர்கள் பலர் உள்ளனர். அவர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். மேலும் கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கவும், அழிக்கவும் அவர்கள் வல்லமையுடன் செயல்பட்டு வருகின்றனர். கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கவும், அழிக்கவும் சாத்தான் வல்லமையாக வேலை செய்து வருகிறான். மேலும் மேலும் கள்ள கிறிஸ்துக்களை, கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்களை, கள்ள பாதிரியார்களை, கள்ள போதகர்களை, கள்ள பிரசங்கியார்களை மற்றும் கள்ள சுவிசேஷகர்களை கொண்டு வருகிறான். சாத்தான் மட்டுமே கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாதிரியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் மற்றும் கள்ள சுவிசேஷர்களின் ஒரே தலைவன். மேலும் கிறிஸ்தவர்களை வஞ்சித்து அழிக்க சாத்தான் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து வருகிறான். பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதல், ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு இல்லாமல் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள பாதிரியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பிரசங்கியார்கள் மற்றும் கள்ள சுவிசேஷகர்களிடமிருந்து தப்ப முடியாது. கிறிஸ்தவர்கள் ஏதேனும் சிரமம், தொந்தரவு அல்லது பிரச்சனையை எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவர்கள் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடன் தங்கள் உறவை சரிபார்த்து தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவருடன் சரியான உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நன்றி.